அஜ்மீர் காஜா மொயினுதீன் சிஸ்தி ரலியல்லாஹு அவர்களின் 27ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவிற்கு மேலப்பள்ளி வாசலின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் எஸ் அப்துல் ரஹீம் ஹஜரத் அவர்களை தலைமையேற்க நான் முன்மொழிகிறேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। हज़रत गरीब नवाज़ अजमेर ख्वाजा मोइनुद्दीन चिश्ती रज़ियल्लाहु अन्हु அவர்களின் 27ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்பு விழாவினுடைய துவக்கமாக நமது மஸ்ஜிது நூர் பள்ளியின் இமாமும் நமது மக்தப் தாருல் ஹிக்மத் மதரசாவுடைய முதல்வரும் பல்வேறு பொறுப்புகளை பொறுப்பேற்று பொறுப்பாக செயல்படக்கூடிய மௌலானா மௌலவி அல் ஹாஜ் ஏஎம்எஸ் அப்துல் ரஹ்மான் ஆலிம் உலவி ஹசரத் பெருந்தகை அவர்கள் இப்பொழுது கிராத் ஓதி துவங்கி வைக்குமாறு அன்போடு உங்கள் அத்துணை பேர்கள் சார்பாக அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز الكبير. إن بطش ربك لشديد. إن بطش ربك لشديد. إنه هو يبدئ ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد. هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله بل الذين كفروا في تكذيب والله من ورائهم محيط بل هو قرآن مجيد في لوح محفوظ. صدق الله العلي العظيم وصدق رسوله الكريم ونعم على ذلك الشاهد الخاتم والحمد لله رب العالمين. السلام عليكم.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகான முறையில் சூரத்துல் புரூஜ், அந்த சூரா பூராமே ஓதி இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பொழுது அவ்வளவு இனிமையான கிராத்தில் நல்ல அழகான ஒரு வாக்கியத்தை ஹஸரத்து பெருந்தகை ஓதி இருக்கிறார்கள். அதிலே அந்த கருத்தில் இன்னல்லதீன ஆமனு அமிலு ஸாலிஹாத்தி, நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்பவர்களுக்கு மகத்தான சொர்க்கம் இருக்கிறது, பெரிய வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் வெற்றி பெற்ற கூட்டத்தார்களோடு குறிப்பாக கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் கரீபே நவாஸ் காஜா மொய்னுத்தீன் சிஷ்டி அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் போன்ற நாதாக்களோடு அவருடைய பிரியம் வைத்து அவருடைய நன்னாசிகளை பெற்ற நல்ல ஊராக நமது ஊரையும் ஊர் மக்களையும் உலகத்தில் வாழக்கூடியவரையும் அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸாஇ ஃபித்தாரின். அடுத்தபடியாக நமது மேலப்பள்ளி நிர்வாக சங்கத்தின் தகுதிமிக்க செயலாளர் அண்ணன் KJ முகமது சஹாபுத்தீன் BPA அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலப்பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் கடந்த 26 வருடங்களாக தொடர்ந்து தொய்வில்லாமல் கொரோனா காலகட்டத்தை தவிர இந்த விழா சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 27ஆம் வருட விழாவிற்கு வருகை புரிந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மேலப்பள்ளி நிர்வாகத்தின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் எஸ் அப்துல் ரஹீம் ஹஜ்ரத் அவர்களையும், கிராத் ஓதி அமர்ந்திருக்கும் நூற்பள்ளி இமாம் AMS அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்களையும், சிறப்புரையாற்ற எங்கள் வேண்டுகோளை ஏற்று சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஃபவுஸ் அப்துல் ரஹீம் பாக்கவி ஆலிம் அவர்களையும், ஏனைய ஜமாத்தார்களையும் தாய்மார்களையும் மேலப்பள்ளி நிர்வாக சங்கத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்பதோடு, இது போன்ற விழாக்கள் இன்றைக்கு காலத்தின் கட்டாயமாகவே பார்க்கப்படுகின்றது. கடந்த 30 வருடங்களாக மாநாட்டுகளும் தெருமுனை பிரச்சாரங்களும் பெருகிவிட்ட காலகட்டத்தில் வழிமார்களுடைய சிறப்புகளை கியாம நாள் வரை எடுத்துரைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் மேலப்பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் தனிப்பட்ட வக்ஃபு ஏற்படுத்தப்பட்டு இந்த விழா 27ஆம் வருடமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெற அனைவரும் துஆ செய்ய வேண்டுமா கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகான முறையில் வரவேற்பை நிகழ்த்தி இருக்கிற அண்ணன் முகமது சஹாபுத்தீன் BPA அவர்களுக்கு உங்கள் அத்துணை பேர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமோர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்திருப்பதை விடவும் அதிகமாக நான் அவர்களுடைய உரையை கேட்பதற்கு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் நமது பள்ளிக்கு என்றால், நமது ஊருக்கு என்றால், உடனே வாய்ப்பு இருந்தால் உடனே அதை ஒப்புக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அழகான உரையை தருபவர்கள். இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள், பங்கெடுத்து கொண்டிருக்கிற பெரியோர்கள், இளைஞர்கள், வாலிபர்கள், அத்துணை பேர்களும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வெவ்வேறு வகையான தேவைகள் இருக்கும். அத்துணை தேவைகளையும் இந்த புனிதமிக்க பரக்கத்து நிறைந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிற நம் அத்துணை பேர்களுக்கும் ஹலாலான ஹாஜத்துக்கள் என்னென்ன இருக்கிறதோ அத்துணை நாட்டங்களை, தேட்டங்களை, அனைத்து விதமான பலா முசீபத்துக்களை, இயற்கை சீற்றங்கள், இயற்கை அழிவுகள், பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள் போன்ற பேராபத்துக்களை விட்டும் நீக்கி நீண்ட ஹயாத்தையும் நிறைந்த சுகத்தையும்
ரிசுக்கிலே ஆவாரான ரிசுக்கை நமது பிள்ளைகள், நமது ஊர் மக்கள் உலகெங்கிலும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் துஆ செய்வதோடு, கடைசி வரை நீங்கள் இந்த பயானை கேட்டு முடிந்ததற்கு பின்னால், இஷா தொழுகைக்கு பின்னால் யாசீன் ஓதி அதற்கு பின்னால் தபருக்கு வழங்கப்படும் அனைத்திலேயும் பங்கெடுத்து செல்ல வேண்டும் என்று நிர்வாக பெருமக்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களை கேட்டுக்கொள்வதோடு, இப்பொழுது சிறப்பு பேருரை நிகழ்த்துவதற்காக வேண்டி மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எங்களது திருவாரூர் மாவட்ட அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் உடைய துணைத் தலைவர், மாவட்ட துணைத் தலைவரும் மாநில லெவலிலே அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுத்தாலும் அதையும் ஏற்று செயல்படத்தக்க வகையில் இருக்கக்கூடிய அத்துணை தலைமைகளை உள்ளடக்கி இருக்கிற வாஹித் ஃபாத்திமா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஃபௌஸ் ஏ அப்துல் ரஹீம் ஆலிம் பாக்கவி ஹசரத் அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்த வருகிறார்கள். 7:40க்கு இஷாவுடைய பாங்கு என்பதை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அவர்களுக்கு பயான் தொடர்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லோருடைய பதிலையும் எதிர்பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். عدد خلقه ورضاء نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم رب الهل والحرام ورب المشعر الحرام ورب البيت الحرام ورب الركن والمقام. أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم منا السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيرتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. எல்லாம் இல்லாதவரின் மகத்தான கிருபையினால் சுல்தானுல் ஹிந்த் அஜ்மீர் காஜா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களினுடைய 27ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்பு விழாவின் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஹதரத் பெருந்தகை அவர்களே, கராத் ஓதிய கண்ணியத்திற்குரிய ஹதரத் அவர்களே, வரவேற்புரையாற்றிய இந்த பள்ளிவாசலினுடைய கண்ணியத்திற்குரிய செயலாளர் அவர்களே, நம்முடைய பாரம்பரியம் மிக்க கூத்தாநல்லூரின் எல்லா நிர்வாக சபைகளினுடைய கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏறத்தாழ 9 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், 905 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் தோன்றி இந்தியாவிற்குள் வந்து 90 லட்சம் பேருக்கு இஸ்லாத்தை நசீபாக்கிய ஒரு மாமனிதருடைய வரலாற்று பெருவிழா. அல்லாஹ்வுடைய நேசர்கள் இந்த உலகெங்கும் நிரம்பி வழிந்தாலும் வலிமார்கள் என்று சொல்லப்படுகிற போது அஜ்மீர் காஜா நாயகத்தினுடைய வரலாறு எல்லோரும் உரிமையோடு யா காஜா யா காஜா என்று உரிமையோடு அழைத்து தங்களுடைய உணர்வுகளை கொட்டி தீர்க்கிற ஒரு பெருமகனாரினுடைய வரலாற்று பெருவிழா என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபாவை கட்டினார்கள். காபாவை கட்டி முடித்துவிட்டு காபாவினுடைய திரையை பிடித்து ஒரு ஹாஜியோ உம்ராக்கு செல்பவரோ எப்படி துஆ செய்ய வேண்டும் என்கிற சுன்னத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினார்கள். இறைவா, என்னுடைய இந்த கட்டுமான பணியை நீ ஏற்றுக்கொள் என்று முதலில் சொன்னார்கள்.
இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட வார்த்தை ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். அல்லாஹ்வே, இந்த மக்காவில் மக்காவாசிகளில் இருந்து ஒரு திருத்தூதரை நீ தர வேண்டும், ஒரு நபியை தர வேண்டும். அந்த நபி இந்த உலகத்திற்கு ஹிதாயத்தை தர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கஅபாவினுடைய திரையை பிடித்து செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் ஒப்புக்கொண்டார். எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை இந்த உலகத்திற்கு தந்தார். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சையது ஹாஜா அப்துல் அசீஸ் என்கிற பெரியார் கஅபாவிலே முல்தஸிமிலே நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்கிறார், அல்லாஹ்வே, என்னுடைய குடும்பத்தில் உனது மாண்பாளர் ஒருவரை நீ தர வேண்டும். என்னுடைய பிள்ளைகளில், என்னுடைய சந்ததிகளில், என்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய மாண்பாளர் ஒருவரை தர வேண்டும். அகிலமெல்லாம் அவரை போற்றி புகழ வேண்டும். இந்த உலகெங்கிலும் உன்னுடைய தீனை நிலைநாட்டுகிற பெரும்பாக்கியம் நான் கேட்கும் அந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும், நீ தர வேண்டும் என்று முல்தஸிமிலே நின்று கொண்டு காஜா சையது அப்துல் அசீஸ் என்கிற பெரியார் பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனை செய்துவிட்டு அவருடைய அந்திம நேரம், சக்கராத்தினுடைய நேரம், தன்னுடைய அருமை மகனார் சையது கியாசுத்தீனை அழைத்தார். அழைத்து சொன்னார், மகனே, நான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது இப்படி ஒரு துவா செஞ்சேன், நீ ஹஜ்ஜுக்கு போனாலும் அந்த துவாவை செய்யணும். உன்னுடைய பிள்ளைகளில் ஒருவர் அல்லாஹ்வினுடைய மாண்பாளராக இந்த உலகத்திற்கு வர வேண்டும், அந்த ஆசை எனக்கு உண்டு. இறைவனிடத்தில் நான் கேட்டேன், அவன் கொடுப்பான், அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. நீயும் போக வேண்டும், கேட்க வேண்டும், அவன் தருவான். சையது கியாசுத்தீன் ஆசையோடு சென்றார், அல்லாஹ்விடம் கேட்டார், ஊருக்கு வந்தார். வந்த பின்பு உம்முல் வரா மாதினூர் என்கிற பெண்ணை திருமணம் செய்தார். திருமணம் செய்த பின்பு அந்த இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் ஷேகுனா காஜா நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்த அந்த காட்சி கஅபாவின் திரையை பிடித்து இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹுவை இந்த உலகத்திற்கு கேட்டது போல் காஜா அப்துல் அசீஸ் என்கிற பெரியார் காஜா நாயகம் என்கிற ஒரு பெருமகனாரை இந்த உலகத்திற்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கேட்டார். அதனுடைய விளைவு அல்லாஹ் கொடுத்தான். அப்படி கொடுத்ததனுடைய விளைவு இந்த உலகம் ஆச்சரியப்பட்டு நிற்கிறது. T.W. அர்னால்ட் என்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர், கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே தெரியும். T.W. அர்னால்ட் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர், நிறைய வரலாறுகளை எழுதிய பெருமகனார். அவருடைய வரலாற்று குறிப்பிலே இப்படி ஒரு தகவலை சொல்கிறார். நான் வட இந்தியாவிற்கு சென்றேன். வட இந்தியாவிற்கு சென்று பார்த்தபோது அஜ்மீரினுடைய மன்னரை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அஜ்மீரினுடைய ஒரு கபரு வட இந்தியாவை ஆட்சி செய்வதை வட இந்திய மக்களிடத்தில் நான் பார்த்தேன். அடுத்து எழுதுகிறார், சாதாரணமாக 4 நபர்களோடு முல்தான் வழியாக இந்தியாவிற்கு வந்தவர். ஒரு காவி கைலியும் ஒரு காவி துண்டும் போர்த்தி இருந்த பெருமகனார். காவி நமக்கு தான் சொந்தம். காவி துண்டோடு இந்தியாவிற்குள் வந்த ஒரு பெருமகனார். கையிலே ஒரு தஸ்பீக மணி, இன்னொரு கையிலே ஒரு ஒது செய்வதற்கான பூஜா. 4 நபர்கள். இந்த 4 நபர்களோடு இந்தியாவிற்குள் வந்த அவர் ஆழ்பலம் இல்ல, ஆயுத பலம் இல்ல, அரசியல் பலம் இல்ல, பொருளாதார பின்புலம் இல்ல, எதுவுமே இல்லை. ஆனால் 90 லட்சம் பேர்களை முஸ்லிமாக்கிய வரலாற்றை படித்த போது ஆச்சரியத்தினுடைய விளிம்பிற்கு நான் சென்றேன். உலகத்தினுடைய எந்த ஒரு பெருமகனுக்கும் கிடைக்காத வரலாற்று சிறப்பு இந்த காஜா நாயகத்திற்கு கிடைத்தது என்பதை நினைக்கிற போது என்னால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை என்கிறார். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 1-2 இல்ல, கைபர் யுத்தம், கைபர் கோட்டைகள் நிறைந்த பகுதி. புகாரியினுடைய அறிவிப்பு இது. எல்லா கோட்டைகளும் முஸ்லிம்களுடைய கைவசம் வந்துருச்சு. ஒரே ஒரு கோட்டை மட்டும் எதிரிகள் புடை சூழ்ந்து நிற்கிறார்கள். அந்த கோட்டை
முஸ்லிம்களுடைய கைக்கு வந்தால் முழு வெற்றியும் வந்துவிட்டது என்ற அர்த்தம். இரவுல இஷா தொழுகை முடிந்தது. இஷா தொழுகை முடிந்த உடனே சஹாபிகளை எல்லாம் அழைத்து வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, நாளைக்கு காலையில ஃபஜ்ருக்கு பின்னால கொடிய ஒருவருடைய கையில நான் கொடுப்பேன். அவர் மூலமா இந்த கோட்டையினுடைய வெற்றி கிடைக்கும். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், அல்லாஹுவும் ரசூலும் அவரை விரும்புவார்கள், அவர் அல்லாஹுவையும் ரசூலையும் விரும்புவார். அப்படிப்பட்ட ஒருவருடைய கையில நான் கொடியை கொடுப்பேன், அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று சொன்னார்கள். சபை கலைந்தது, எல்லோரும் போனார்கள், தூங்கினாங்க. தூக்கத்துல எல்லாருமே நினைக்கிறாங்க, அந்த கொடி நம்ம கையில கிடைச்சா நல்லா இருக்குமே. ஏன்னா வெற்றிக்காக அல்ல, அவர் அல்லாஹ்வை விரும்புகிறார், அல்லாஹ் அவரை விரும்புகிறார். இந்த உலகத்தில் மகத்தான பாக்கியம் இது ஒன்றுதான். அதுதான் ஹஜ்ரத் அவர்கள் ஃபௌசுல் கபீர், மகத்தான வெற்றி என்று சொன்னார்கள். மகத்தான வெற்றி என்றால் என்ன? அல்லாஹ்வை நான் முதலில் சந்திக்கிறேன். அல்லாஹ்வை முதலில் நாம் சந்திக்கிறோம். சந்திக்கிற போது அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான், நான் அவனை பார்த்து சிரிக்கிறேன். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு நல்வானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன லில்லாஹி இபாதா, அல்லாஹ்வுக்கு சில அடியார்கள் உண்டு, யதஹக்கு மின்ஹும் இதா ரஆஹும், அந்த அடியார்களை பார்த்துட்டு அல்லாஹ் சிரிச்சிடுவான். அப்படிப்பட்ட சில அடியார்கள் அல்லாஹ்விற்கு உண்டு என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடியார்களுடைய கூட்டத்திலும் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிற, அல்லாஹ்வையும் ரசூலையும் இவர் விரும்புகிற ஒரு மகத்தான பாக்கியம் அல்லவா கொடி என் கைக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்பட்டு தூங்கினார்கள். சுபஹ் தொழுகை முடிஞ்சிருச்சு. சஹாபிகள் தலையை எட்டி எட்டி பார்க்கறாங்க கொடியை வாங்குறதுக்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தை எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, அலி எங்கேன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்கேன்னு கேட்டாங்க. சஹாபிகள் சொன்னாங்க, இன்னஹு ரமீதுன், கண் வலி அப்படின்னாங்க. இந்த கண் வலிங்கிறதுனால கூடாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. கூட்டிட்டு வாங்க. அதில் அலியார் வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை அதில் அலியினுடைய கண்ணில் தேய்ச்சாங்க. தேய்ச்சிட்டு கொடியை கையில கொடுத்தாங்க. இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த கொடியை கையில கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, லா ஐயஹதி அல்லாஹு பிக்க ரஜுலம் வாஹிதா, அல்லாஹ் உன் மூலமாக ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பது கைருன் லக்க மின் ஹும்ரின் நாம், இந்த உலகத்தை விட உனக்கு மகத்தான சிறப்பானதுன்னா. உங்க மூலமா அல்லாஹ் ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பது இந்த உலகத்தை விட உங்களுக்கு பெருசு, அது ஒரு மகத்தான பாக்கியம் என்று கையில கொடியை கொடுத்தாங்க. வெற்றி கிடைச்சிட்டு இது வரலாறு. இப்ப நாம என்ன கேட்கிறோம், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில கொடியை கொடுக்கும் போது ஒரு மனிதருக்கு உங்கள் மூலமாக ஹிதாயத்து கிடைத்தால் அது இந்த உலகத்தை விட சிறந்தது என்று சொல்கிறார்கள் என்றால், எங்கள் அஜ்மீர் ஹாஜா மூலமாக 90 லட்சம் பேருக்கு ஹிதாயத்து கிடைத்ததே, அப்படி என்றால் அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய மாண்பு என்ன? அந்த நன்றி விசுவாசத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த பெயரை கேட்கிற போதெல்லாம் உடல் புல்லரிக்கிறது. நம்மை அறியாமல் ஒரு பரவசம் நமக்கு உள்ளே ஒட்டிக் கொள்கிறது. ஒரு கால் அந்த 90 லட்சத்தினுடைய விழுதுகளாக, விழுக்காடுகளாக கூட நான் இருக்கலாம். அப்ப மகத்தான ஒரு பாக்கியம். 90 லட்சம் பேரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தாலும் கூட கொஞ்சம் கூட சரணம் இல்லை, ஆடம்பரம் இல்லை, பகட்டு இல்லை, பெருமை இல்லை, கர்வம் இல்லை, அதை பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, விளம்பரங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக. பர்னாடுடைய கடைசி வார்த்தை இப்படி முடிகிறது. கஜாநாயகத்தை பற்றி எழுதிவிட்டு கடைசியாக அவர் இப்படி முடிக்கிறார், நான் ஆச்சரியத்தினுடைய விளிம்புக்கு சென்றேன், ஆனால் எனக்கு ஒரு செய்தி ஞாபகத்திற்கு வந்தது, இறைவனை பிடித்தோர் எப்போதும் தோற்பதில்லை, இறைவனை பிடித்தோர் எப்போதும் தோற்பதில்லை. இறைவன் யாரோடு உண்டோ, இறைவன் என்னோடு இருக்கிறான் என்பதை தௌஹீத் எப்போது உளப்பூர்வமாக மாறுகிறது, அந்த தௌஹீத் உள்ளே இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தது என்றால் இந்த உலகம் வியக்கத்தக்க காரியங்களை ஒரு மூமினால் செய்ய முடியும், ஒரு முஸ்லிமால் செய்ய முடியும் என்பதற்கு மகத்தான ஆதாரம்
அஜ்மீர் காஜா நாயகத்தினுடைய வரலாறு. அருமையானவர்கள், இந்தியாவில் 800 ஆண்டுகள் இஸ்லாமிய ஆட்சி எப்படி வந்தது? இந்த 800 ஆண்டு இஸ்லாமிய ஆட்சியினுடைய அடிப்படை யார்? நம்முடைய இந்திய வரலாற்றை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். காஜா நாயகம் இந்தியாவிற்குள் வருவதற்கு முன்பு சுல்தான் சிராஜுத்தீன் கோரி இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார். கதிரிகிறது அதில் மிக கடுமையாக தோல்வி கொண்டார். அந்த தோல்வியோடு அவர் தன்னுடைய நாட்டுக்கு சென்றவர் அந்த தோல்வியில் ஒரு முஸ்லிமாக ஒரு குஃப்ர் நிறைந்த மண்ணில் போட்டுவிட்டேனே என்கிற வெறி அவருக்கு உள்ளே வந்தது. ஒரு துணியை கூட அவர் மாற்றார். தன்னுடைய மனைவியுடைய உலகத்தை பார்த்து சிரிச்சதே இல்லை. ஒரு நாள் அந்த குஃப்ரினுடைய மண்ணை நான் வென்றெடுப்பேன் என்கிற சபதத்தோடு அவர் காரியங்களை நடத்தி கொண்டே வந்தார். இந்த ஓரிரு ஆண்டுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் தான் காஜா நாயகம் இந்தியாவுக்கு உள்ள வர்றார். முல்தான் படியே வர்றார். தாய்மொழி அரபி. இந்தியாவில் அந்த நேரத்தில் பேசப்பட்ட மொழி சமஸ்கிருதம். ஒரு தாய்மொழி அரபியாக வைத்திருந்த ஒருவர் சமஸ்கிருதம் பேசுகிற மக்களிடத்தில் எழுத்து வழிகளை இல்ல, பேச்சு வழிகளை இல்ல, ஆனால் ஏதோ 1-2 வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பாஷை என்கிற அடிப்படையில் பேசுகிறார்கள். அந்த மொழியை பற்று நிறைந்த ஒரு மக்களிடத்தில் ஏதோ பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற காரணத்தால் சிந்து வழியாக இந்தியாவிற்கு உள்ளே முதலில் செய்த வேலை சமஸ்கிருதத்தை படிக்கிறார்கள். சமஸ்கிருதத்தை படிக்கிறார்கள், சுலோகங்களை படிக்கிறார்கள். சமஸ்கிருதத்தை படித்து முடித்து ஒரு அரபு நாட்டு அரபி வேற்று நாட்டிற்காக நம்ம ஊருக்கு உள்ள நம்ம பாஷையை பேசுறாங்க என்கிற அந்த உணர்வில் இங்கிருந்த பெரும்பாலான மக்கள் அவர்களுடைய உரையை கேட்டார்கள். அந்த உரையினுடைய வெளிப்பாடு மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக மாறி சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு உள்ள வந்தாங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. மன்னர் பிருத்திவிராஜனுடைய ஒட்டகங்கள் இளைப்பாறுகிற இடம். அந்த இடத்துல உட்கார்ந்தாங்க. வீரர்கள் சிலர்கள் வந்தாங்க. இது அரசருடைய ஒட்டகங்கள் கட்டப்படுற இடம், அதனால போயிருங்க. அரசர் பார்த்தா ரொம்ப கோவப்படுவார், ரொம்ப கோபக்காரர். கஜாநாயகன் சொன்னாங்க, நான் ஒரு ஃபக்கீர் சாது, எங்களுக்கு இடம் பிடிக்கிற நோக்கம் எல்லாம் இல்லை, எங்களுக்கு இடம் பிடிக்கிற நோக்கம் எல்லாம் கிடையாது, எங்களுக்கு அது தேவையும் இல்லை, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருவோம்னா. இல்லை இல்லை, மன்னருடைய ஒட்டகத்தை கட்டணும், குதிரைகளை கட்டணும், நீங்க இடத்த காலி பண்ணுங்கன்னா. கஜாநாயகன் சொன்னாங்க, சரி நான் போறேன் அது கிடக்கட்டும். அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய வாயில் இருந்து வருகிற ஒரு வார்த்தை, நான் போறேன் அது கிடக்கட்டும். கொண்டு கட்டினாங்க. கஜாநாயகம் வேற இடத்துக்கு போயிட்டாங்க. காலையில் அதை அவிழ்க்கிறதுக்காக ஆட்கள் அவிழ்த்து விட்டாங்க. ஒண்ணுமே எழும்பல்ல, படுத்த படுக்கையாவே இருக்கு. ஏன் எழும்பல்ல? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. போற போக்குல அவங்க சொன்னாங்களே அது கிடக்கட்டும்னு சொன்னாங்களே, கூப்பிட்டு வாங்க, மன்னிப்பு கேளுங்க. கஜாநாயகம் சொன்னாங்க, யாரு அதை படுக்க வச்சானோ அவன் அதை எழுப்புவான்னு. இதுதான் வழி, இதுதான் விலாயத்து, இதுதான் தரீக்கத்து, இதுதான் ஞானம். நம்ம சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா இப்ப தெரியுதா நான் யாருன்னு? இப்ப தெரியுதா? கவனமா இருக்கு. அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளால ஓட ஆரம்பிச்சு. அதனால கஜாநாயகம் பயன்படுத்தின வார்த்தை, யார் அதை படுக்க வச்சானோ அவன் அதை எழுப்புவான். அது அல்லாஹ்வுடைய வேலை. சொன்னாங்க, அதை எழுப்பிச்சு. இப்பதான் அவனுடைய மனசுக்குள்ளால, பிருத்திவிராஜனுடைய மனசுக்குள்ளால ஒரு கெட்ட எண்ணம் வந்தது. ஒரு நாள் என்னுடைய தாயினிடத்தில் சொன்னாலே, ஒருவர் இந்தியாவிற்குள்ள வருவாரு, அவர் இப்படி இப்படி இருப்பாரு, அவர் மூலமா ஆட்சி போகும் அப்படின்லாம் சொன்னாங்களே, அது இவராக இருக்குமோ நினைச்சு பல தொல்லைகள் கொடுத்தான். கொடுத்துட்டு கடைசி அவர் தபால் எழுதினான், 3 நாள்ல அஜ்மீரை காலி பண்ணணும். நான் வரலாற்றுடைய சுருக்கத்துக்கு வர்றேன். 3 நாள்ல அஜ்மீரை காலி பண்ணணும்னு சொன்னான். தபால் கைக்கு வந்துச்சு. வாங்கி படிச்சுட்டு கேட்டாங்க, யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க. மன்னர் பிருத்திவி எழுதியிருக்காருன்னா 3 நாள்ல காலி பண்ணணுமா? 3 நாள்ல நான் போறேன்னா அவன் போறான்னு பார்ப்போம். 3 நாள்ல நான் போறேன்னா அவன் போறான்னு பார்ப்போம். இந்த நிலை இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஷிஹாபுத்தீன் கோரி அரசு கருவூலங்களுக்குள்ளால தேடி பார்த்துட்டே வர்றாரு.
ஒரு யதார்த்தமான நில அரச கருவூலங்களை பார்க்கிறார். அங்க ஒரு தபால் இருக்கு. அந்த தபாலை எடுத்து படிச்சு பார்க்கிறாரு. ஏற்கனவே கஜினியை ஆண்ட முஹம்மது கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய தபால் அது. அந்த தபாலை படிச்சு பார்த்தாரு. நம்ம வரலாறு சொல்லுங்க, சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடிக்க சுல்தான் கஜினி முகமது 17 முறை படையெடுத்து வந்தார். ஒரு பையன் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகாம இருந்தான்னா நீ என்ன கஜினி முகமது மாதிரி இருக்கமா? அந்த அளவுக்கு பேசப்படுதா இல்லையா கஜினி முகமது? அந்த கஸ்னவி தன்னுடைய கைப்பட எழுதிய ஒரு தபால். அந்த தபாலை ஹஜாநாயகம் படிக்கிறார்கள். அவர் ஷிஹாபுத்தீன் கோரி படிக்கிறார். அவர் எழுதப்பட்டிருக்கிறது, கஜினியை ஆளுகிற மன்னர்களினுடைய கவனத்திற்கு நான் 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றேன். இந்திய நாட்டினுடைய பொருள்களையோ மற்ற வளங்களையோ கொள்ளையடித்து நம் நாட்டிற்கு கொண்டு வரும் நோக்கத்தில் அல்ல, அடுத்த நாட்டு பொருளை கொண்டு வந்து நம் நாட்டு கஜானாவை நிரப்புகிற அவலத்தில் அல்லாஹ் நம்மை வைக்கவும் இல்லை. எனவே அந்த நோக்கத்தில் நான் போகல. எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிச்சு, இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவார்கள் என்கிற சுப செய்தி இந்தியாவினுடைய வேதங்களில் குறிப்பாக ரிக்வேதத்தில் இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்தது. அந்த ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய பெருமானாருடைய முன்னறிவிப்பை எப்படியாவது பார்க்க வேண்டும், எடுக்க வேண்டும், அதை அரசு கருவூலத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 17 முறை இந்தியாவிற்கு நான் சென்றேன். ஆனால் அதை பற்றிய எந்த தகவலும் எனக்கு தெரியாத காரணத்தால் இனி வருகிற ஆட்சியாளர்களாவது அந்த பட்டோலையை எடுத்து நம்முடைய கருவூலத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டும், இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்கிற தபாலினுடைய வாசகத்தை படித்த ஷிஹாபுத்தீன் கோரி இரவிலே படிக்கிறார். படுக்கும் போதெல்லாம் எண்ணம், அந்த தபாலை எடுக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்து விடாதா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு இந்து மத வேதத்தில் ரிக்வேதத்தில் சுலோகங்களாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொன்னான அறிவிப்பை எடுத்து வந்து என் கரத்தால் அரசு கருவூலத்தில் வைத்து பாதுகாக்கிற பாக்கியம் எனக்கு கிட்டாதா கிடைக்காதா என்கிற ஏக்கத்தோடு படுத்திருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் தூங்கினாங்க. அஜ்மீர் காஜா நாயகம் கனவுல வந்தாங்க. வந்து சொன்னாங்க, ஷிஹாபுத்தீன் இந்தியாவிற்கு வாருங்கள் என்று சொன்னார். நீ நல்ல கவனிக்கணும், சுயமாக வந்தார், முதல் முறை தோற்று போனார். சுயமாக வந்தார், முதல் முறை வந்தார், தோற்று போனார். மறு வருடம் சுல்தானுல் ஹிந்து இந்திய ஆட்சியாளர், சுல்தானுல் ஹிந்து இந்திய ஆட்சியாளர் அஜ்மீர் காஜா கனவிலே வந்து சொன்னார்கள், இப்போது வாருங்கள் என்று சொன்னார்கள். அவருக்கு புரிந்து விட்டது, பட்டோலை எடுக்க வேண்டும் என்கிற ஆசையும் இருக்கிறது, காஜா நாயகத்தினுடைய அனுமதியும் கிடைத்து விட்டது. நான் வருகிறேன் என்று இந்தியாவிற்குள் வந்தார். பிருத்திவியோடு சண்டையிட்டார், சண்டையில் வெற்றி பெற்றார், மன்னரை கைது செய்தார், அரண்மனையில் வந்து அமர்ந்தார். பிருத்திவியினுடைய தாயார் வாசுவ தத்தா வந்தாள். ஜோதிடத்தில் புலமை பெற்றிருந்த அந்த பெண்மணி அவருக்கு முன்னால் வந்து அமர்ந்தார். அமர்ந்த போது ஷிஹாபுத்தீன் கோரி சொன்னார், அம்மா, நாங்க முஸ்லிம்கள், கைது செய்த கைதிகள் விஷயத்தில் கூட கண்ணியமாக நடப்போம். எனவே உங்களுடைய பிள்ளை மாதிரி என்கிட்ட நினைச்சு பேசுங்க, எதிரி மாதிரி நினைக்காதீங்க, என்ன உங்க பிள்ளை மாதிரி நினைங்க, பிருத்திவியினுடைய சகோதரனாக நினைத்த என்னிடத்தில் பேசுங்கள் என்று பல விஷயங்களை பேசிட்டு கடைசியா கேட்டாங்க, ஆமா, இந்தியாவில் ரிக்வேதத்தில் சில சுலோகங்கள் முகமது நபியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த தகவல் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். வாசுவத்தத்தா உடனே எழுந்து தன்னுடைய அறையில் இருந்த பெட்டியில் பாதுகாக்கப்பட்ட ஒரு காகித சுருளை கொண்டு வந்து அந்த மன்னருக்கு முன்னால் நின்று கொண்டு படிக்க ஆரம்பித்தார்கள். சமஸ்கிருதத்திலே இருந்த சுலோகத்தை படிக்க ஆரம்பித்தார்கள். படித்துவிட்டு சொன்னார்கள், புரியவில்லை என்றால் அதனுடைய மொழிபெயர்ப்பையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றார்கள். சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் சொன்னார்கள், அந்த அம்மா சொன்னார், இறைவன் ஒருவன், சம்பூரணமானவன், பூரணமே, அவன் சம்பூரணமானவன், அவனுக்கு எந்த குறைகளும் இல்லாதவன், முஹம்மது அல்லாஹ்வினுடைய தூதர். முஹம்மது அப்படிங்கிறது இந்து வேதங்கள்ல முஹம்மது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த முஹம்மது
அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற அந்த வாசகத்தை படித்த போது ஷிஹாபுத்தீன் கோரி அந்த சுருளை வாங்கினார், தன்னுடைய கண்ணில் வைத்து ஒற்றிக் கொண்டார், தலைக்கு மேல் வைத்துக் கொண்டார். அந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் உடனே செல்வேன். கதாநாயகத்தினுடைய தர்பாருக்கு வந்தார். வெற்றியை உங்களுடைய காலடிகளை சமர்ப்பிக்கிறேன் என்றார். காகித சுருளை கையில் கொடுத்தார். கதாநாயகம் சொன்னார்கள், நீ இதை வைத்துக்கொள், கஜினியினுடைய அரசு கருவூலத்தில் வைத்துக்கொள். இந்த உலக முடிவு நாள் வரையிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை யார் கடுமையாக எதிர்த்தார்களோ அந்த சமூகத்தினுடைய வேதத்திலும் கூட என் நபியின் பெயர் உண்டு என்று இந்த முஸ்லிம் சமூகம் பெருமையாக சொல்லட்டும், உன் கரத்திலேயே அது இருக்கட்டும் என்று சொன்னார்கள் அல்லவா. அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் முகலாய ஆட்சி. 800 ஆண்டுகள் இந்திய மண்ணில் முகலாய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து ஆட்சி செய்ததல்லவா. அந்த ஆட்சிக்கான முதல் அறிகுறி, முதல் அடிகோல் ஹஜ்ரத் காஜா நாயகத்தினுடைய உத்தரவு. ஷிஹாபுத்தீன் கோரியின் மூலமாக இந்த வெற்றி மகத்தான காரியத்தை செய்து காட்டினார்கள். வலிமார்கள் அதான் அர்னால்டு சொன்னார், வட இந்தியாவிற்கு சென்றேன், ஒரு மன்னரை ஆட்சி செய்வதை கண்ணால் கண்டேன் என்றார். நாம் இங்கேதான் புரிகிறோம். நாம் ஓட்டு போடுகிறோம், ஒருவரை தேர்ந்தெடுக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா. ஆனால் வரலாறு சொல்கிறது, அல்லாஹ்வுடைய நேசர்கள் யாரின் மூலமாக எதை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள். அந்த நிர்ணயத்தினுடைய வெளிப்பாடுதான் 800 ஆண்டுகள் இந்திய நிலப்பரப்பில் மிகப்பெரிய மகத்தான வெற்றி வந்தது. கஜாநாயகத்தினுடைய வரலாறு இந்தியாவினுடைய இஸ்லாமிய எழுச்சியின் துவக்கம். ஆனால் அத்தனை மகத்தான காரியங்கள், சாதாரணமான நட, சாதாரணமான உட, எந்த ஆடம்பரங்களும் இல்லை, எந்த பந்தாவும் இல்லை, யாருக்கும் ஒரு மாதிரியான மரியாதை, இப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யதார்த்தமான வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்பினாங்களோ அதை அப்படியே வெளிப்படுத்துறாங்க. ஒரு மூமினுடைய யதார்த்த நிலை, இவனுக்கு வாயால் பிரச்சாரம் செய்யணும். ஒரு மனுஷனுடைய யதார்த்தம் என்ன? வாயால பிரச்சாரம் செய்யணும். வாயால பிரச்சாரம் செய்யணும்னா இல்மு தேவை. இல்மு இருந்தா வாயால பிரச்சாரம் செய்யலாம், உடம்பால பிரச்சாரம் செய்யணும். பேசக்கூடாது, ஆனா அவரை பார்த்து எல்லாரும் மாறணும். உடம்பால பிரச்சாரம் செய்யணும். உடம்பால பிரச்சாரம் செய்யணும்னா அமல் தேவை. அல்லாஹ்வுடைய நேசர்கள்ட்ட அல்லாஹ் இல்மையும் கொடுத்தான், அமலையும் கொடுத்தான். ரெண்டையும் மொத்தமா தூக்கி கையில கொடுத்தான். இல்மு அமல் ரெண்டும் சரிசமமா இருந்ததுனால அவங்களுடைய வாயில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இதயத்தை போய் அடிச்சிச்சு. அந்த இதயத்துல போய் ஒரு அடி அடிச்சு முன்னால் இருக்கக்கூடியவங்களுடைய மனங்களை மாற்றியது, அவர்களுடைய கெட்ட எண்ணங்களை வெளியாக்கியது. தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று வந்தவர்களையும் கூட அமர வைத்து நல்ல முறையில் உபசரித்து அனுப்புகிற குணம் அல்லாஹ்வுடைய நேசர்களை தவிர எங்கும் பார்க்க முடியாது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒருத்தர் உள்ள வந்தார். சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க, வந்தவங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள யாரும் பார்த்ததில்லை, ஆனா கரடு முரடான ஆளு, நல்ல பைல்வா மாதிரி இருக்காரு. வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நின்றுகிட்டு, யார் முகமது அப்படின்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் சொன்னாங்க, இவங்க தான் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் முன்னால வந்தார். மன் அன்தேன்னார், நீங்க யாருன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னாங்க. மன் ரசூல், ரசூல்னா யாருன்னு கேட்டார். அடுத்த கேள்வி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபியுன் அர்ஸலஹுல்லாஹ், அல்லாஹ் அனுப்புற நபி. நபினா என்னன்னு கேட்டார். அவருக்கு கேள்வி கேட்கறதெல்லாம் நோக்கம் இல்லை, ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்திருக்காரு, அவ்வளவுதான். இப்படியே பல கேள்விகள் கேட்டுட்டே வந்தார். கேட்டு முடிச்சு கடைசியா, உங்க கையில இருக்கிற வாழை தர்றீங்களான்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழை தூக்கி கையில கொடுத்துட்டா. உரையில இருந்த அந்த வாழை உருவினார், அந்த இளைஞர் உருவினார். அப்படி ஒரு சுத்து, இப்படி ஒரு சுத்து, என்னெல்லாமோ பண்ணார். பண்ணிட்டு கடைசியா அந்த வாழை கவுத்து அதனுடைய கூர்மையான பகுதியை தலையில ஓங்கி ஒரு குத்து குத்துனார். கோபம் வரும்போது ஏதாவது பண்ணுவோம் இல்லையா, அந்த வாழை வந்து ஓங்கி ஒரு குத்து குத்துனார். குத்திட்டு உரையில போட்டாரு, ரசூலுல்லாஹ்வுடைய கையில கொடுத்துட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழை வாங்கிட்டு ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க, நீ நினைச்சது நடக்கலன்னா, நீ நினைச்சது நடக்கல அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நினைச்சது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன் சொல்லுங்க பார்ப்போம்.
ரசூலா சொன்னாங்களே, தெருவில் அந்த ஓரமா நின்று ஒரு 4 பேர் பேசுனீங்க. என்ன பேசுனீங்க? நாளுக்கு நாள் இந்த நபி வளர்ந்துகிட்டே இருக்காரு, இந்த மார்க்கம் ரொம்ப மேல போயிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு பேசுனீங்களா இல்லையா? பேசும்போது நீ தானே சொன்ன, நான் போறேன், அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், அவர் கையில இருக்கிற வாளை வாங்கி அவரை வெட்டிட்டு வர்றேன்னு சொன்னியா இல்லையா? சொன்னது யார்? அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு இதை சொன்னது யார்? நான் சொன்னேன்னு உங்களுக்கு சொன்னது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்பரணி ரப்பி, ரப்பி எனக்கு சொன்னான். ஒருத்தன் வர்றான், உங்கள்கிட்ட இருக்கிற வாளை வாங்கி உங்களை வெட்ட வாரானா? கையை நீட்டுங்க, உங்க கையை நீட்டுங்க. சொல்ல கையை நீட்டினாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். இங்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் என்ன கொல்ல வர்றான்னு நல்லாவே தெரியுது, அவர் என்ன கொல்லதான் வாராருங்கிறது நல்லாவே தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே அவர் கையில எழுதி கொடுக்குறாங்க, வாழை தூக்கி கொடுக்குறாங்களே. இந்த வீரத்துக்கு ஈடு எந்த வீரம்? என்ன தைரியம்? உன்னுடைய வாளோ, உன்னுடைய ஆற்றலோ, உன்னுடைய கையோ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வெட்டி பாரு, வெட்டி என் மேல விழுந்தாலும் மௌத்த அல்லாதான் முடிவு பண்ணணுமே தவிர உன் வாள் இல்லை, உன்னுடைய ஆயுதம் அல்ல. மௌத்து இமாத்தத், மௌத்தாக்குதல் அது அல்லாஹ்வுடைய சக்தி, வாளுக்கு அந்த சக்தி கிடையாது. வாளுக்கு அந்த சக்தி இருந்தா வாழை என்னுடைய ரப்பு, வாழை எனக்கு ரப்பு இல்லை, அல்லாஹ் தான் ரப்பு, அவன் தான் என்னுடைய ரப்பு. எனவே அந்த தைரியம், ஈமானிய பலம். கதாநாயகம் உட்கார்ந்திருக்காங்க, சாதுவினுடைய வேஷத்துல காவி துண்டு போட்டு, இன்னைக்குள்ள மாதிரி சாதுகளுடைய வேஷத்துல அப்படி ஒரு துண்டை போட்டு ஒரு தடவை உள்ள பவ்யமா வர்றாரு. வந்து எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க, நானும் ஒரு ஃபக்கீர் தான் அப்படின்னா. கதாநாயகன் சிரிச்சுக்கிட்டே நிறைய செய்திகள் அவருக்கு சொன்னாங்க. எல்லாம் சொல்லி முடிச்ச பின்னால அவர் நெடுகிறாரு, சுழிகிறார், என்னெல்லாமோ பண்றாரு, ஏதோ செய்ய நினைக்கிறாரு, முடியல. கதாநாயகன் சொன்னாங்க, அந்த இடுப்புல இருக்கிற வாழை முதல்ல வெளியே எடுத்து, குருவாடை வெளியே எடுத்து, அதை ஏன் துண்டு போட்டு முறைச்சிருக்கிறத எடுத்தாரு. எதுக்கு வந்த? என்னை குத்தி கொல்லதானே வந்த, என்னை குத்தி கொல்லதானே வந்த, முடிஞ்சா செஞ்சுட்டு போ. அசந்து போனார் அவர். மன்னர் என்ன அனுப்புனாரு மாறு வேஷத்துல? மன்னர் என்ன அனுப்புனாரு மாறு வேஷத்துல? உங்களை நான் கொல்லதான் வந்தேன், நான் கொல்லதான் வந்தேன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் என்னையும் ஒரு விருந்தாளி மாதிரி உபசரிக்கிறீங்களே, இதை எங்க படிச்சீங்க? என்னுடைய பாட்டனார் முகமது ரசூலுல்லாஹ்விடத்தில் படித்தேன், என்னுடைய பாட்டனார் முகமது ரசூலுல்லாஹ்விடத்தில் படித்தேன். அவர்கள் வீட்டிற்கு எதிரி வந்தாலும் கண்ணியப்படுத்த சொன்னார்கள், துரோகி வந்தாலும் கண்ணியப்படுத்த சொன்னார்கள். வாசலை தேடி யார் வந்தாலும் அவர்களை கடினமான வார்த்தையால் பேசாத, வெறுக்காத. அவர் வீடு தேடி வந்துட்டாரு, வான்னு கூப்பிடு, உட்கார வை, எதுவும் சொல்லாத. ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் முடியுது, இந்த வரலாற்று நிகழ்ச்சி, ஒப்பந்தம் முடியுது. அடுத்த வருஷம் வந்துட்டாங்க. 3 நாள் தான் தங்கணும். இந்த 3 நாள் முடிய போகுது. மக்காவினுடைய தலைவர்கள் ஒரு சில பேர் வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்துக்குள்ள வந்தாங்க. வந்து நேரம் நெருங்கிருச்சு, கிளம்புங்கன்னாங்க. நேரம் நெருங்கிருச்சு, கிளம்புங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தா ஒரே ஒரு மணி நேரம், ஒரே ஒரு மணி நேரம் உங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து போடணும்னு ஆசையா இருக்கு. என்னுடைய தாய் பிள்ளைங்க எல்லாரும், அதனால உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விருந்தாக்கி போடணும்னு ஆசையா இருக்கு. ஒரு தகவத்துக்கு 1 மணி நேரம் அவகாசம் தாங்கன்னா, முடியாது, வெளியே போங்கன்னா. அதற்கு உமர் இருந்தாலும் கோபம் வந்துச்சு. யாருடைய அப்ப வீடு மக்கான்னு கேட்டாங்க. இந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினது அதில் செய்த அவரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. யாருடைய அப்ப வீடு மக்கா? என் தாய் வீடு, நான் பிறந்த மண்ணு, இந்த நபி பிறந்த மண்ணு, இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் உனக்கு எங்க இருக்குன்னா சொன்ன வார்த்தை, யா உமர் யா துழ்தி ரிஜாலன் ஸாரூனா ஃபீ ரிஹாலினா. நம்ம வீடு தேடி வந்த ஆட்களுக்கு நோவினை கொடுக்காதப்பா, உட்காருட்டாங்க. நம்ம இடம் தேடி வந்திருக்காங்க, நம்ம கூடாரத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஊரை விட்டு வெளியே போ, 1 மணி நேரம் கூட அவகாசம் தரமாட்டேன் என்று சொல்லப்பட்ட பின்பு
போதும் கூட என் வாசல் தேடி வந்தவருக்கு நோவினை கொடுக்காதேன்னா அந்த நபி இடத்தில் நான் படித்த பாடம். அதனாலதான் குருவாளோடு என்னை கொல்ல வந்த உன்னையும் அன்போடு நான் வைத்து உபசரிக்கிறேன். நான் வலிமா இருக்கு. இதான் பக்கா மூமின்கள், உண்மையான யதார்த்தமான ஞானம் பெற்ற மூமின்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் பரிணமிக்க வேண்டும். காஜா நாயகத்தினுடைய வரலாறு முழுக்க முழுக்க நமக்கு போதிக்கிற விஷயம் இதுதான். நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி பேசுறாங்க, எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தி வேண்டாம். ஒரு வசியத்து செய்யறாங்க நமக்கெல்லாம். ஒரு வழி பெண்மக்கள் சொல்லுவாங்க, ஜியாரத்துக்கு போனோம்னா கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, நிறைய கேட்போம். ஆனா எல்லாத்துலயும் மேலான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வே, இந்த வலியினுடைய தர்பாருக்கு நான் வந்திருக்கிறேன், எந்த அமல் கொண்டு இவங்களை நீ வலியாக ஆக்குனியோ அந்த அமல்ல கொஞ்சத்தையாவது எனக்கு காட்டிட்டாங்களா? ஏன்னா அவங்க வலியா போறதுக்கு கண்டிப்பா ஒரு அமல் காரணமா இருந்திருக்கும். ஏதோ ஒரு அமல், அந்த அமல்ல கொஞ்சத்தையாவது இறக்கம் காட்டிட்டாங்க. பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. ஒவ்வொரு நிமிடமும் சாரசாரையா மக்கள் வர்றாங்க, யாசி ஓதுறாங்க, இக்லாஸ் ஓதுறாங்க, ஸலவாத் ஓதுறாங்க, கலிமா ஓதுறாங்க, சலாம் சொல்றாங்க. ஒரு சலாம் சொன்னா 10 நன்மை. அவ்வளவு பெரும் பாக்கியம் கிடைச்சுக்கிட்டே இருக்குது. இத்தனை பெரும்பாக்கியம் கிடைத்திருக்கிற இந்த பெருமகனாரினுடைய தர்பாரில் நின்று கொண்டு அல்லாஹ்வே, உன்னிடத்தில் நான் கேட்கும் கேள்வி இதுதான், எது கொண்டு இவர் விலாகத்தை எய்ய பெற்றாரோ அதில் கொஞ்சத்தையாவது எனக்கும் காட்டாதா? கஜாநாயகன் சொல்றாங்க, மன்ஷா ஐயஞ்சுவ மின் அதாபி யௌமில் கியாமா, மறுமை நாளினுடைய வேதனையில் இருந்து தப்ப வேண்டும், மறுமை நாளினுடைய வேதனையில் இருந்து தப்ப வேண்டும், அல்லாஹ் இன்முகத்தோடு என்னை ஏற்க வேண்டும் என்று யார் நாடுகிறார் அவரு ஃபல் யக்கும் பி அஃதலில் இபாதத், சூப்பர் வணக்கங்களை செயல்படுத்தட்டும் என்கிறார்கள். நல்ல சிறந்த வணக்கம், வணக்கங்களிலேயே எது சிறப்பா இருக்குதோ அதை அவர் நிலைநாட்டட்டும். ஃபல் யக்கும் பி அஃதலில் இபாதத். மாணவர்கள் கேட்டாங்க, ஒமாஹிய, சிறப்பான வணக்கம்னு சொல்றீங்களே அது என்னன்னு கேட்டாங்க. முதல்ல ஹஜராயின்னு சொன்ன வார்த்தை இராசத்துல் மல்ஹூஃபீன, அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, அடைக்கலம் கொடுப்பது. ஒருவர் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு அபலையை 4 பேர் சேர்ந்து நெய்ய புடைக்கிறான், பார்த்துக்கிட்டு போயிடக்கூடாது, அவருக்காக குரல் கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். இந்த உலகத்துல அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உதவியாக போய் நிற்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உபகாரம் செய்வது, முடியாதவர்களுக்கு உபகாரம் செய்வது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, பிமா இஹ்தர்தனி நபியா, அல்லாஹ்வே என்ன நபியா நீ எப்படி தேர்ந்தெடுத்த? நான் நபியா இருக்கிறது மட்டும் இல்ல, நினைச்சா ஒன்று பேசிட்டே இருக்கிறேன். கலீமுல்லா, அல்லாஹ்ட்ட பேசுற நபி. பேசிட்டே இருந்தாங்க. எப்பமெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சந்தேகம் வருதோ அப்பமெல்லாம் அல்லாஹ்ட்ட முனாஜாத் செஞ்சாங்க. ஆச்சரியமா மஸாலிர் போல யஹ்யால எழுதுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய முனாஜாத் செஞ்சாங்க. அதுல ஒரு முனாஜாத் இப்படி செஞ்சாங்களாம், அல்லாஹ்வே நான் ஒண்ணு கேட்கிறேன், கோச்சுக்க மாட்டேன்னா? அல்லாஹ் சொன்னா கோச்சுக்க மாட்டேன். கோச்சுக்கிறதா இருந்தா கோச்சுக்கலாம், நிறைய இருக்கு, நான் கோச்சுக்க மாட்டேன். கன்ஃபார்ம் மூசா அலைஹிஸ்ஸலாம், வல்லாஹி அல்லாஹ் சொன்னா கன்ஃபார்ம், கோவமே பட மாட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு சின்ன கற்பனை, நான் தான் அல்லாஹ், நீ தான் மூசா. இந்த போட்டு வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நான் தான் அல்லாஹ், நீ தான் மூசா. அல்லாஹ் சொன்னா சரின்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இப்போ அல்லாஹ்வா இருக்கிற எனைட்ட மூசாவா இருக்கிற நீ என்ன கேட்ப? அல்லாஹ்வா இருக்கிற எனைட்ட மூசாவா இருக்கிற நீ என்ன கேட்ப? மூசாவா இருந்த அல்லாஹ் சொன்னா ஆஃபியத்தை கேட்ப, ஆரோக்கியத்தை கேட்ப. எழுதிட்டு இமாம் கஸாலி சொல்றாங்க, ஆரோக்கியத்தை அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். அல்லாஹ்வே எனக்கு ஆஃபியத்தை தா அல்லாஹ், கடைசி வரை நெத்திய மண்ணுல வச்சு சஜ்ஜா செய்யணும் அல்லாஹ், எனக்கு அந்த பாக்கியத்தை தா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் அதை ரொம்ப விரும்புறான். ஆஃபியத்தை கேட்கறத அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். இப்படி நினைச்ச போதெல்லாம் அல்லாஹ்ட்ட பேசுற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்னை எப்படி நபியா தேர்ந்தெடுத்தேன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா ரொம்ப சிம்பிள்,
ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட 10 வருஷம் ஆடு மேய்ச்சிங்க நீங்க. அப்படி 10 வருஷம் ஆடு மேய்க்கும் போது அந்த ஆட்டு மந்தையில ஒரு நொண்டி ஆடு இருந்துச்சு, நடக்க முடியாத ஆடு. மந்தையில உள்ள ஆடெல்லாம் முன்னால போகும், அந்த ஆடு மட்டும் பின்னாலே வரும். முடியாது, அது நொண்டி நொண்டி வரும். நீங்க அந்த ஆட்டுக்கு கூட பின்னாலே வருவீங்க. அப்படி வந்து ஒரு நேரத்துல ரொம்ப அதுக்கு முன்னால போயிட்டா அந்த ஆட்டை தூக்கி தோல்ல போட்டுருவீங்க. தோல்ல போட்டுக்கிட்டு நீங்க வேகமா அந்த ஆட்டு மந்தையில ஓடுவீங்கல்ல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நான் சொல்றேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு நொண்டி ஆட்டுக்கு உதவிய மூசா நபி கலீமுல்லாஹாக மாறுகிறார், அல்லாஹ்விடத்தில் பேசுற நபியாக மாறுறார். அப்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது எது? அடுத்தவர்களுக்கு உதவியாக இருப்பது, பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பது. காஜாநாயகம் அதை சொல்கிறார்கள், நீங்க மறுமையினுடைய அதாபில் இருந்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அஃதலுல் இபாதத்துல முதல்ல இகாசத்துல் மல்ஹூஃபீன், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். இரண்டாவது சொன்னாங்க கலாவு ஹாஜாத்தில் பாயிஸீன, நிர்கதியாக நிற்பவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது. நிர்கதியாக நிற்பவர்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுவது. நிர்கதியா நிற்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியல, தற்கொலையை தவிர வழி இல்லை. கண்ணியமா வாழ்ந்த குடும்பம், உதாரணத்துக்கு சொல்றேன், கண்ணியமா வாழ்ந்த குடும்பம், மகளுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணார், இத்தனாம் தேதி கல்யாணம் முடிவு பண்ணார், ஒண்ணுமே இல்ல, அல்லாஹ் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுவோம், கடனை உடனே வாங்கி நடத்திடுவோம், ஒரு நம்பிக்கையில முடிவு பண்ணாரு. திடீர்னு ஒரு அட்டாக் வச்சு அந்த ஆள் மூத்தாவிட்டார். குடும்பம் நிர்கதியா நிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, பத்திரிகை வரையில் அடிச்சாச்சு. இந்த நிர்கதியாக நிற்கிறவங்களுக்கு உடனடியாக உதவி செய்யறது, தேவை அறிஞ்சு முன்னால போய் உதவி செய்யறது. கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், அல்லாஹ்வுக்காக நாங்க செய்யறோம், இந்த காரியத்துல நாங்க பங்கெடுக்கிறோம். கவலையை தூர விடுங்க, நாங்க இருக்கிறோம். முஸ்லிம்கள்ல ஒருவருக்கு சோதனை வந்தால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரு உடம்பு போல என்று சொன்னாங்கல்ல, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. என் காலில் முள்ளு குத்துனா கண்ணுல கண்ணீர் வருது, கை ஓடி வந்து முள்ளை எடுக்குது, காலில் தானே குத்துச்சுன்னு கை சும்மா இருக்காது, கண்ணுல கண்ணீர் வராம இருக்க. ஒரு உடம்பு போல இந்த இஸ்லாமிய சமூகம் வாழணும்னு ஆசைப்பட்ட நபியினுடைய உம்மத்து நாங்க. கவலைப்படாதீங்க என்று அந்த நிர்கதியாக நிற்கக்கூடியவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். சலாசு சொல்றாங்க, ஒரு மனுஷனை கபர்ல கொண்டு வச்சாச்சு, கபர் நமக்கு நல்லா தெரியும், அல்லாஹ் நம்முடைய கபரை பிரகாசமாக்குவானாக. 6 அடி நிலம், நல்ல கஃன் துணி போட்டு புதைச்சாச்சு, 3 முடிச்சு வேற கொண்டு வச்சுட்டு அதுக்கு மேல கம்படிக்காச்சு, எழும்பி உட்கார கூட முடியாத அளவுக்கு கம்படிக்காச்சு. அந்த கம்புல ஏதாவது ஒரு ஓட்டை இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக பாயப்பட்டாச்சு. பாய போட்டு அதுக்கு மேல பொத்து பொத்துன்னு மண்ணாளி தட்டியாச்சு. கொஞ்சம் கூட நிதானம் இல்லை, பரபரப்பு போகணும், அந்த வேகம், வேகமா மண்ணை அள்ளி கொட்டியாச்சு. கொட்டி எல்லாம் குவிச்சாச்சு. குவிச்ச பின்னால உள்ள எவ்வளவு இருட்டு, அந்த இருட்டுல நிர்கதியா இருப்பாராம். இதுக்குதான் பகிஷத்துன்னு பேர். தனிமையில ஏற்படக்கூடிய வெறுப்பு. அந்த வெறுப்பு வந்து மையத்து அலருமா. அப்படி அலரும் போது அந்த இருட்டுல திடீர்னு ஒரு பிரகாசம் உண்டாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பிரகாசம் உண்டாகும். அந்த பிரகாசத்தை பார்த்த உடனே இவர் சந்தோஷமா கேட்பாராம், எப்படி எப்படி எப்படின்னு கேட்பாராம். அந்த பிரகாசத்துல இருந்து வெளிப்பட்ட மலக்கு சொல்லுவாங்களாம், அது வேற ஒண்ணும் இல்லைதா, உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட வருத்தப்பட்ட ஒரு மனுஷனுடைய கஷ்டத்தை நீ போக்குன, ஒரு நாள் நீ போக்குன. அப்படி போக்கும் போது அந்த ஆளு சந்தோஷத்துல அல்லாஹ் உன்னை மகிழ்ச்சியா வைப்பானாக, அல்லாஹ் உன்னுடைய சந்தோஷத்தை தருவானாக அப்படின்னு அவரு ரொம்ப சந்தோஷமா துவா செஞ்சார். அந்த சந்தோஷமா துவா செஞ்சாங்கல்ல, அந்த துவாவில இருந்து அல்லாஹ் என்ன படைச்சான் அந்த மலக்கு சொல்றாரு. அந்த சந்தோஷத்துல இருந்து அல்லாஹ் என்ன படைச்சான், அன்னையில இருந்து நீ மௌத்தா போற வரையிலும் உனக்காக நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டேன், இஸ்திக்பார் செஞ்சுக்கிட்டே இருந்தேன், அல்லாஹ்வே இவரை மன்னிச்சிரு இவரை மன்னிச்சிரு கேட்டுட்டே இருந்தேன். மௌத்தான உடனே அல்லாஹ் சொன்ன அந்த கபர்ல அவர் தனிமையில வெறுப்படையும் போது அவருக்கு ரஃபீக்காக நண்பனாக நீ இரு, வெளிச்சத்தை கொடு, கியாமத்து வரையிலும் அந்த கபர்ல நீ இரு என்று சொன்னான்.
அந்த வெளிச்சம் தான் நான் என்று அந்த மலக்கு சொல்கிறார். ஒரு சாதாரண கஷ்டப்படுகிற மனிதனுடைய கஷ்டத்தை போக்குனா அந்த கஷ்டம் போக்குதலின் காரணத்தால் யாரும் உதவ முடியாத கபர் வெளிச்சமாக இதை புரிஞ்ச ஹாஜா நாயகம் சொல்கிறார்கள். கண்ணுள்ள ஹாஜா நாயகம் சொல்கிறார்கள். கண்ணிருந்த காரணத்தால் பார்த்து சொல்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும் மற்றவர்கள் போல அல்ல, நான் பார்த்து சொல்கிறேன். எந்த காரியம் இறைவனுக்கு பிடிக்கும் என்றால் இரண்டாவது காரியம் நிர்கதியாக நிற்பவர்களினுடைய கஷ்டங்களை போக்குங்க. அந்த கஷ்டங்களை போக்குறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். மூணாவது சொன்னாங்க, இத்ஆமுல் ஜாஇன, பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். இந்த பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ரபியுல் அவ்வலிலும் ரபியுல் ஆகிரிலும் மற்ற பல நாட்களிலும் ஏற்படுத்தப்பட்ட எல்லா கந்தூரிகளும் இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான். இன்னைக்கு நமக்கு பொருளாதாரம் மேல இருக்கு, நல்லா இருக்கிறோம், அப்படிதானே? சந்தோஷமா சொல்லுங்களா? ஆமாண்ணே, நல்லா இருக்கிறோம். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால நம்முடைய முன்னோர்கள் அவங்களுடைய பொருளாதார நெருக்கடியில இருந்த மாதிரி அது ஒண்ணும் வாழ்க்கை இல்லை. அந்த நெருக்கடியான நேரத்துல ஒரு ஊர்ல சோறு ஆக்குனா, கந்தூரி ஆக்குனா அந்த ஊரே மகிழ்ச்சியா கிடக்கும். எல்லாரும் சேர்ந்துருவாங்க. வெளியூர்ல இருக்கிற 50 பேர் ஊருக்கு வந்துருவாங்க. குடும்பங்கள் ஒன்னா இருக்கும். எல்லாருமே சேர்ந்து சட்டியை பிடிப்பாங்க, சொத்தை தட்டுவாங்க, ஆக்கி போடுவாங்க, கொண்டு விடுவாங்க. வண்டியில 10 பேரு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லோருக்கும் அறிமுகம் உண்டாகும். இளைஞர்கள் எங்கும் தடம் புரள மாட்டான். ஒரு கட்டுக்கோப்பா இருந்துச்சு. அந்த கட்டுக்கோப்பை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டவைகள் கந்தூரிகள். அந்த ஊரினுடைய அமைப்பு எல்லாம் ஒரே செயல்பாட்டுல இருந்துச்சு. எல்லாரும் வந்துருவாங்க, லீவு போட்டு வருவாங்க. நம்ம ஊர் காரியம் போனோம், இந்த உணர்வு இருந்துச்சு. அதைத்தான் ஹாஜா நாயகம் சொன்னார்கள், ஊரை ஒருங்கிணைப்பதற்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் கந்தூரிகள். இத்ஆமுல் ஜாஇயின், பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. மறுமை நாள் ஆகிரத்தில் இப்படி ஒரு காட்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில் வர செய்தி, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறான். நிற்கும் போது அல்லாஹ் கேட்கிறான், ஏய், ஒரு நாள் பசியோட உன் வீட்டுக்கு வந்தேன், சாப்பாடை வச்சுட்டே இல்லைன்னு சொல்லிட்டியே அப்படின்னு. உடனே அடியான் கேட்கிறான், தஸ்தஹ்ஸிஉ பி, நக்கல் பண்றிய நீ, வந்த ரப்புல் ஆலமீன், உலகத்துக்கே படி அளக்கிறது நீ, ஆனா என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நீ வந்தியா? உடனே அல்லாஹ் சொல்வானா, இல்லப்பா, இந்த நாள் இந்த நேரத்துல இந்த உருவத்துல ஒரு அடியார் உன் வீட்டுக்கு வந்தாரு, உன்ட உணவு இருந்துச்சு, கேட்டாரு, பசியோட தான் வந்தாரு, நீ வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்ன. அவருக்கு நீ கொடுத்திருந்தால் லவஜத்தனி துஜா, அவருக்கு முன்னால் என்னை நீ பெற்றிருக்கலாம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இந்த வார்த்தை சொன்னவங்க புரிஞ்சு சொன்னாங்களோ புரியாம சொன்னாங்களோ அது நமக்கு தெரியாது. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, இறைவன் சொல்கிறான், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அவருக்கு நீ கொடுத்தால் லவஜத்தனி துஜா, அவருக்கு முன்னால் நான் இருந்திருப்பேன். அப்ப இத்ஆமுல் ஜாஇயின், பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, 7:40க்கு பாங்குன்னு சொன்னாங்க, சுசகமா சொன்னாங்க, நிறைய வந்துருச்சு. அடுத்து சொன்னாங்க, ஒரு 3 விஷயம் இருக்கு. இந்த 3 விஷயமும் ஒரு ஆள்கிட்ட இருக்கிறது அப்படின்னு நீங்க விளங்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மா விளங்கிட்டீங்க, அவர் அல்லாஹ்வுடைய வழிதான். 3 விஷயம் ஒரு ஆள்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்க வரைஞ்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவர் அல்லாஹ்வுடைய வழிதான். ஆனா 3ம் சொல்ற விதத்துல முழுமையா இருக்கணும். சொல்லிட்டு சொன்னாங்க, ஜூதும் கல்பார், கடலை போல கொடைத்தன்மை இருக்கணும். கடலை போல கொடைத்தன்மை இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உலகம் தோன்றிய நாள்ல இருந்து கடல்ல மீன், முத்து, பவளம், சிப்பி, என்னெல்லாமோ, பவளப்பாறை, என்னெல்லாம் எவ்வளவு முடியுமோ அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. கொடுக்கிறது மட்டும் இல்ல, உலகத்தினுடைய சாக்கடையை கொண்டு கொட்டினாலும் அது மோசடிக்காது. எவ்வளவு சாக்கடை அங்க தூக்கி ஊத்தினாலும் கடல் கடலா தான் இருக்குமே தவிர ஒரு காலத்திலையும் கடல் தன்னுடைய குணத்தை மாத்தாது. அவ கொடுக்கும் குணம் மட்டுமல்ல, கடலை போல கொடுக்க வேண்டும். கடல் எப்படி கொடுக்கும்? குப்பையை கொட்டினாலும் நல்லதை தான் கொடுக்கும். படிச்சிருக்கிறோம்ல, சலாசல வந்தாங்க, ஒரு கிராமவாசி வந்தாரு, நல்ல குளிர் நேரம், மொத்தமான ஒரு துண்டு ரசூலுல்லாஹ் கழுத்துல போட்டிருந்தாங்க. அந்த
கழுத்துல கிடந்த துண்டை பிடிச்சி இழுத்தார். அப்படி இழுத்த இழுப்புல அந்த கப்பலினுடைய ஓரம் கழுத்துல கிழிச்சிருச்சு. அப்படி இழுத்துக்கிட்டு அழைச்சி நீ ஏதாவது கொடுங்கன்னு கேட்டார். ஏதாவது கொடுங்கன்னு கேட்டார். நமக்கு கோபம் கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இல்லையாடான்னு சொல்ல தோணும். சொல்லா சிரிச்ச முகத்தோடு அவருக்கு கொடுத்து அனுப்புறாங்க. அடுத்து கேட்ட வார்த்தை தெரியுமா? அழைத்தினியா முகம்மது. பேரை சொல்லி கேட்கிறாரு. யாசகத்திற்கு வந்தவர் பேரை சொல்லி கேட்கிறாரு. இன்னைக்கு கொடைவள்ளல் அண்ணன் அப்படின்னு சொன்னா கூட கிடைக்க மாட்டேங்குது. அது வேற. அழைத்தினியா முகம்மது, முகம்மது கொடுங்கன்னு கேட்கிறாரு. பேரை சொல்லி கூப்பிடுறாரு. சரதாசன் அள்ளி கொடுத்துட்டான். கொஞ்சம் கூட சரணம் இருக்கக்கூடாது. அந்த ஜூதும் கல் பகத் கடலை போல கொடை தந்த. அடுத்து சொன்னாங்க அத்துஃபுன் க ஷம்ஸ், சூரியனை போல அன்பு. சூரியனை போல அன்பு, பிரதிபலனை எதிர்பார்க்காத அன்புன்னு அர்த்தம். சூரியன் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் என்னதான் அது வெளிச்சம் பொதுவானது, எல்லோருக்குமானது. அதுல எந்த பாகுபாடும் இருக்காது. வேறுபாடு பாகுபாடு இல்லாத அன்பு, எல்லோரிடத்திலும் சரிசமமாக கொடுக்கிற குணம் யார்கிட்ட இருக்குதோ அவர் அல்லாஹ்வுடைய வழி. மூணாவது சொன்னாங்க தவாதுவும் கல்லாரும், பூமியை போல பணிவு இருக்கணும். பூமியை போல பணிவு இருக்கணும். நடந்தாலும் ஒண்ணு சொல்லாது, மிதிச்சாலும் ஒண்ணு சொல்லாது, ஓடினாலும் ஒண்ணு சொல்லாது, கோபத்துல எட்டி உதைச்சாலும் ஒண்ணு சொல்லாது. இந்த மூணு குணமும் ஒருத்தர் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்தா ஃபஅலமு அன்னஹு அவுலியாவுல்லாஹி, வலியும் இன் அவுலியா இல்லாஹி, அவர் அல்லாஹ்வுடைய வலிகளில் இருந்து ஒரு வலி, புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த மூன்று குணமும் அஜ்மீர் காஜா நாயகத்தில் நிறைவாக இருந்தது. 90 வயதுகளை தாண்டி மந்திம நேரத்துல, வஃபாத்தினுடைய நேரத்துல, காலை நேரத்துல படுத்திருக்கிறாங்க. சீடர்கள் சொல்றாங்க, ஒரு சிலர்கள் வந்து சொன்னாங்க காஜா நாயகம் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. உள்ள போனாங்க, நெற்றியில எழுதப்பட்டிருக்குது ஹாதா ஹபீபுல்லா மாத்தஃபி ஹுப்பில்லா, ஹாதா ஹபீபுல்லா மாத்தஃபி ஹுப்பில்லா. இவர் அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய நேசத்திலேயே மௌத்தா போனாங்க. இன்னைக்கு நாம அஜ்மீருக்கு போனாலும் அஜ்மீரினுடைய உள்ள நுழையிற ஒரு வாசல்ல இந்த வாசகம் கொட்ட எழுத்துல இருக்கும், பெரிய எழுத்துல இருக்கும் ஹாதா ஹபீபுல்லா மாத்தஃபி ஹுப்பில்லா. அவருடைய நெற்றி பொட்டிலே எழுதப்பட்ட வார்த்தை அஜ்மீரினுடைய முற்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது இவர் அல்லாஹ்வுடைய ஹபீப் என்று நெற்றியில் மாபைன காப கௌசைனியில் எழுதப்பட்டு மௌத்தாகக்கூடிய பாக்கியம் அல்லாஹ்வுடைய வலிக்கு கிடைத்தது என்றால் அல்லாஹ் அந்த மகத்தான நசீபை நாம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் அவருடைய பேச்சை இன்னும் கேட்க வேண்டும் என்கின்ற ஆவல் எல்லோருக்கும் இருந்தாலும் நம்முடைய பாங்கனுடைய நேரம் நெருங்கிவிட்டதால் அதனால் கரெக்டாக சரியாக முடித்திருக்கிறார்கள். சரியான செய்திகளை இங்கே கோர்வை செய்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து வந்ததை, இவர்கள் வலிமார்கள் அந்த பாதையிலேயே வந்தவர்கள் என்பதையும் இரண்டையும் ஒப்பு நோக்கி பார்த்து இந்த இந்தியரின் திருநாட்டை அவர்களுடைய காலடியில் குத்துபுல் ஹிந்த், சுல்தானுல் ஹிந்த் 90 லட்சம் பேர்கள் 96 வயது வரை அப்படி வாழ்ந்த அந்த மகானுடைய வாழ்க்கை, அதனுடைய வரக்கத்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் தருவானாக. அவர்கள் ஹஸரத் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை மேலப்பள்ளி நிர்வாக சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் உலமாக்கள் சங்கத்தின் சார்பாகவும் எல்லோருடைய இங்கே பங்கெடுக்கக்கூடிய அனைவரின் சார்பாக ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸாஇ ஃபித்தாரைன். அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஹயாத்தை, நிறைந்த சுகத்தையும் எல்லா வளத்தையும் உங்களுக்கும் நீங்கள் கேட்ட, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அமல் செய்யக்கூடிய எங்களுக்கும் எல்லா விதமான பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக. இப்பொழுது வாங்கு இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கு பிறகு ஹஸரத் அவர்கள் யாசீன் ஓதுவார்கள். அதற்கு பின்னால் துஆ நடைபெறும். அதற்கு பின்னால் தபருக்கு வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ் அனைத்து நிகழ்வுகளையும் பங்கெடுத்து கியாமத் நாள் வரை இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு நீங்கள் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்த புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله اللهم رب هذه الدعوة التامة صلاة القائمة آتي سيدنا محمد وسيلة والفضيلة والدرجة الرفيعة عالية الشريفة وبعث مقاما محمودا الذي وأنتم ورزقنا شفاعة وأولنا حوله يوم القيامة إنك لا تخرج الميعاد. அடுத்து நான் பயன்படும் அடுத்து நான்